வணக்கம். நான் கதாசிரியர் பூபதி ராஜா பேசுகிறேன். எங்கள் ஊர் ராஜா, ராமனெத்தனி ராமனடி, பட்டிக்கடா பட்டணம்மா, வசந்த மாளிகை, ராஜபாட் ரங்குதுரை போன்ற படங்களுக்கெல்லாம் கதை வசனம் எழுதின பாலமுருகன் ஐயாவுடைய மகன் நான். நான் தெலுங்கு திரைப்பட உலகங்களில் ஒரு 35 வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கிறேன். இப்போ கூட இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன பவன் கல்யாணோட ஹரிஹர வீரமல்லு கூட என்னுடைய ஸ்க்ரீன் பேல வந்த படம் தான். இப்போது பெரியவர் முக்தா ராமசாமி ஐயாவுடைய 100ஆண்டு விழா. அந்த பெரியவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இவங்க ஐயாவுடைய வாழ்க்கை ஆரம்பம், முக்தா ராமசாமி ஐயாவுடைய வாழ்க்கை ஆரம்பம் நம்ம சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் தான் ஆரம்பித்தது. மாடர்ன் தேட்டர்ஸ்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பர்ஃபெக்ஷன், டைமிங் எல்லாமே இருக்கும். ஸோ இவருடைய அந்த உழைப்புக்கும் வெற்றிக்கும் வித்தாக அமைந்தது சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ். பின்னாடி தன்னுடைய அனுபவங்களில் படங்களில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டது. அதன் பிறகு அவருடைய தம்பி டைரக்டராக வந்தார், ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரும் அந்த நாள்லேருந்து ஒர்க் பண்ணவர், பல படங்களுக்கு ஒர்க் பண்ணவர், வசன உதவியாக சொல்லி கொடுத்து படிப்படியாக முன்னேறி அந்த நிலைக்கு வந்தவர். இவங்க சேர்ந்து முதலாளின்ற படத்தை ஆரம்பித்தாங்க. அது மிகப்பெரிய வெற்றியாச்சு. அதிலிருந்து இவங்க பயணம் தொடர்ந்தது. இதில் பல படங்கள் சிவாஜி ஐயா அவர்களுக்கு, கீழ்வானம் சிவக்கும், பரீட்சைக்கு நேரமாச்சு, அந்தமான் காதலி, இப்படி பல படங்கள் வெற்றி படங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜெமினி ஐயாவுக்கும் பண்ணியிருக்காங்க. ஜெய்சங்கர் ஐயா, பல ஹீரோக்களுக்கு எல்லா தலைமுறைக்கும் இவங்க வேலை பார்த்துருக்காங்க. இதில் என்னுடைய தந்தையார் பணியாற்றின ஒரு படம் தேன் மழைன்ற படங்க. அது அப்பாவுடைய முதல் படம் அன்புக்கரங்கள், அடுத்த படம் இந்த படம் தான். இது வெற்றி படமாக அமைஞ்சது. அப்பாவுக்கும் சரி, முக்தா ராமசாமியோடைய பேனருக்கும் சரி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இதில் தான் இந்த படத்தில் தான் சோ ஐயா வசனகர்த்தாவாக அறிமுகமானார். இப்படி எத்தனையோ படங்கள் இருக்குங்க இவங்களோட இதில் ஈவன் ரஜினி சாருடைய பொல்லாதவன் படம்லாம் இருக்குது இதுக்குள்ளே. அந்த லிஸ்ட்டு சொன்னால் போய்கிட்டே இருக்கும், அதுக்கு நேரம் இருக்காது. அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். இதில் இவங்களுடைய வெற்றி இதுக்கு எத்தனை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட படம், இது இப்போவும் பேசப்படுறது சூரியகாந்தின்ற படங்க. அப்போ ஹிந்தியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி படங்கள்லாம். அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம், அது கல்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க, அதுதான் சூரியகாந்தி. அது ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்சது. அதன் பிறகு தான் பல படங்கள் அந்த மாதிரி எடுக்கப்பட்டது. அப்பேற்பட்ட கதை ஞானமும் அந்த ஒரு தெளிவும் இருந்தது முக்தா ராமசாமி ஐயா அவர்களுக்கு. அதுக்கு தேசிய விருது கூட அந்த படத்துக்கு கிடைச்சிது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா மொழியிலையும் இவருக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது ராமசாமி ஐயாவுக்கு. அதாவது கன்னடத்தில் ராஜ்குமார் சார் அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனால் அவர் எந்திரிச்சு நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா முக்தா ராமசாமி ஐயா தான். ஏன்னா அவருடைய ஆரம்ப வளர்ச்சிக்கு மிகவும் காரணமாக இருந்தவர் முக்தா ராமசாமி ஐயா தான். கீழ்வானம் சிவக்கும்ல ஒரு பாடல் காட்சியில் சரிதா அம்மா தேவைப்பட்ட போது ஒரே ஒரு வார்த்தை தான் இவர் சொன்னார் ராமசாமி ஐயா ராஜ்குமார்கிட்ட. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் நல்ல விதமாக பெங்களூர்லேயே எடுத்து முடித்தாங்க. அப்படி அவருடைய நட்பு வட்டாரம் தமிழையும் தாண்டி பல இடங்கள்ல இருக்குது. இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க, பவுண்டட் ஸ்கிரிப்ட். ஷூட்டிங் ஆஸ் அ ரைட்டராக எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேங்க. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் படப்பிடிப்பே ஆரம்பிக்க இவர் விடுவார். அது அப்புறம் அந்த நேரம் தவறாமையும், அப்புறம் செலவு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். எதுக்கு தேவை, அது சிக்கனம்னு சொல்லுவாங்க. சிக்கனம் இல்லைங்க, அது சரியாக செலவு செய்தல்னு பேர் அதுக்கு. அப்படி கரெக்டாக எதுக்கு தேவையோ அதுக்கு பண்ணி அவங்க அந்த கொடுத்தாங்க. அப்புறம் கடுமையான உழைப்பு. அதனால தான் 3 தலைமுறை தாண்டியும் அவங்க வெற்றி கொடுத்துட்ருக்க முடிஞ்சது. அதனால இதெல்லாம் காரணம். இப்பேற்பட்ட மிகப்பெரியவர்களை பற்றி பேச எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் இது ரொம்ப நன்றியாகவும்